இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 1977லேருந்து 2021 வரை யார் வெற்றி பெற்றார்கள், எந்த கட்சி வெற்றி பெற்றது, எவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்கினார்கள் என்ற முழு தகவல் இதில் இருக்குது. முழுமையாக நம்ம பார்ப்போம். 1952 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி ஓட்டு பதிவானது 23%, 23.55% ஓட்டு பதிவாயிருக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில். அடுத்தது 1957ல் 27.25% ஓட்டு பதிவாயிருக்கு. 1962ல் 36.89% ஓட்டு பதிவாயிருக்கு. 1967ல் 61.74% ஓட்டு பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1977ல் 38.50% ஓட்டு பதிவாகிருக்கு, அதை விட குறைஞ்சிருக்கு. 1980ல் 57.96% ஓட்டு பதிவாகிருக்கு. 1984ல் 59.57% ஓட்டு பதிவாகிருக்கு. 1989ல் 35.55% ஓட்டு பதிவாகிருக்கு. 1991ல் 62.81% ஓட்டு பதிவாகிருக்கு. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பார்த்துட்ருக்கோம். 1996ல் 52.48% ஓட்டு பதிவாயிருக்கு. 2001ல் 40.93% ஓட்டு பதிவாயிருக்கு. 2006ல் 45.85% ஓட்டு பதிவாயிருக்கு. 2011ல் 54.81% ஓட்டு பதிவாயிருக்கு. 2016ல் 43.13% ஓட்டு பதிவாயிருக்கு. 2021 கடைசியாக 46.70% ஓட்டு பதிவாயிருக்கு. இது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 1977லேருந்து 2021 வரை பார்த்துருக்கோம். இதை முழுமையான விவரம் பார்ப்போம். 1971ல் பத்மநாபன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திமுக இதிலேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 1977 இருந்தால் நமக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்குது. 1971ல் சரியான தரவு இல்லை. 1977 இருந்து பார்க்கும். ஜிஆர் எட்மண்ட் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 26,419 ஓட்டு, 38% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. நெல்லை கண்ணன் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டு 19,125 ஓட்டு, 28% ஓட்டு வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறாங்க. இந்த தொகுதியில் 1977ல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1977ல் அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதே போல் 1980 பார்க்குறோம். ஈரா நெடுஞ்செழியன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு 48,338 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி ஏடிஎம்கே. அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி 1980ல். அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக ராஜாத்தி குறிஞ்சித பாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு 34,142 ஓட்டு வாங்கி 41% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தொகுதியிலையும் மீண்டுமாக 1980ல் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. 1984ல் எஸ் நாராயணன் அவர்கள் போட்டிகிட்ருக்காங்க. ஏடிஎம்கே சார்பாக அதிமுக சார்பாக 56,409 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி ஏடிஎம்கே. 58% ஓட்டு. இவங்களை எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக ஏஎல் சுப்பிரமணியன் அவர்கள் 37,547 ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்ச ஒரு தொகுதி. 39% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில் 1984ல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் எஸ் நாராயணன் அவர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்கு. 1986ல் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அந்த இடைத்தேர்தலில் ராம வீரப்பன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டுருக்காங்க. அவங்க ஓட்டு எவ்வளோ வாங்கினாங்கன்னு சரியான டீட்டெயில் இதில் இல்லை. ஆனால் 59% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றதாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா 1989ல் ஏஎல் சுப்பிரமணியன் அவர்கள் இப்பொழுது திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 1989ல் ஏஎல் சுப்பிரமணியன் திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 37,991 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தொகுதி. 35% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி
NSS நெல்லை கண்ணன் அவர்கள் போட்டியிட்டு 28,470 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இவங்க வாங்கிய சதவீத ஓட்டு வந்து 26%. இது வந்து 1989 திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. AL சுப்பிரமணியன் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதுக்கு பிறகு பார்க்கணும்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1991 யார் வெற்றி பெற்றான்னு பார்ப்போம். வேலையா அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு வந்து 63,138 ஓட்டு, 62% ஓட்டு வாங்கி 1991 ADMK வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது வந்து திமுக இந்த திருப்பு, காங்கிரஸ் கிடையாது. திமுக வந்து AL சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிட்டு 32,853 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 32% ஓட்டு. இந்த தொகுதியில் பார்க்கணுன்னா 1991 ADMK வெற்றி பெற்ற ஒரு தொகுதி திமுக. அதே போல் அடுத்தபடியாக பார்க்கணுன்னா 1996 AL சுப்பிரமணியன் அவர்கள் வந்து மீண்டும் போட்டியிட்டிருக்காங்க. திமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க இருப்பது 2006 வருஷம். திமுக சார்பாக மாலை ராஜா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 65,517 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 46% ஓட்டு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது வந்து நயனா நாகேந்திரன். அவங்க வந்து அதிமுக சார்பாக போட்டியிட்டு 64,911 ஓட்டு வாங்கி தோல்வி அடைந்திருக்காங்க. இவங்களும் ரொம்ப குறைஞ்ச ஓட்டில் இந்த தோல்வி அடைஞ்ச ஒரு தொகுதி. 45% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2006 மாலை ராஜா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. திமுக வெற்றி பெற்றிருக்கிறது 2006. அடுத்தது பார்க்கணுன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2011 நயனா நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதிமுக சார்பாக 86,220 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 54,81% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது வந்து ALS லட்சுமணன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு 47,729 ஓட்டு வாங்கி 30.34% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2011 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2016 வருஷம். இதை வந்து லட்சுமணன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 81,761 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 43.64% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களும் குறைஞ்ச ரன்லே வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் நயனா நாகேந்திரன் அவங்க வந்து அதிமுக சார்பாக 81,160 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்க ஒரு தொகுதி. 43.32% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2016 திமுக வந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது கடைசியாக 2021 நயனா நாகேந்திரன் அவங்க வந்து பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 92,282 ஓட்டு வாங்கி 46.70% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து ADMKலேருந்து இப்போ BJPக்கு போய் வெற்றி பெற்றிருக்க ஒரு தொகுதி. அதே போல் அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது வந்து ALS லட்சுமணன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க திமுக சார்பாக. இவங்க வந்து வாங்கிய ஓட்டு வந்து 69,175 ஓட்டு. 35.1% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று அந்த தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிறது வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள். 2021 நம்ம திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1977 2021 வரை எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு, யார் வெற்றி பெற்றிருக்கா, எத்தனை ஓட்டு எல்லாமே பார்த்துட்டோம்.